தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு, தெலுங்கானா மாநிலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் சம்பளமும் பொறியாளர்களுக்கு 6 லட்ச ரூபா சம்பளம் வழங்கப்படுகிறது. இதனால் தெலுங்கானா மாநிலம் கஜானா தாங்குமா என்ற தலைப்பு இன்று எடுத்திருக்கின்றோம். நம்முடைய பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதே போல பத்திரிகையாளர் ராமன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ தமிழகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடன் சுமை போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பல்வேறு இலவசங்கள் வழங்கி பல கடன் சுமை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கானாலையும் அதே பிரச்சனை போயிட்டு இருக்குது. ரேவந்த் ரெட்டியும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினா அதெல்லாம் சரி செய்வதற்காகவே போயிட்டு இருக்காரு. ஸோ கடன் சுமை அங்கே அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாங்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட்டு வேஜஸ் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன அப்படின்னால் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிரேடுக்கு மேக்சிமம்னு இருக்கும். அந்த மேக்சிமத்தை தாண்ட முடியாது. அந்த மேக்சிமத்தில் இவர் அந்த கிரேடை விட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதில் நான் கிளர்க்காக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னால் கிளர்க்காக ஜாயின் பண்ணி கூடிய விரைவில் ஆஃபீஸராக ப்ரமோட் ஆவேன். ஆஃபீஸராக ப்ரமோட் ஆனதுக்கப்புறம் அதுலேயே அடுத்த கிரேடுன்னு போவேன். ஸோ கிளர்க்காகவே நான் இருக்கேன், ஆஃபீஸராக போகிறது இல்லை அப்படின்னால் அந்த கிளர்க்குன்னு மேக்சிமம்னு ஒரு சேலரி இருக்கும். அந்த மேக்சிமத்தை நீங்கள் கிரேடு வைஸ் போடுவாங்க. 20-22 வருஷம் சர்வீஸில் மேக்சிமத்தை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை தாண்டி போக முடியாது. இது கீழ் லெவல்லையும் உண்டு, இந்த லெவல்லையும் உண்டு, ஆஃபீஸர் லெவல்லையும் ஒரே கிரேடில் இருக்குது. அதுக்கு மேலே போல் ப்ரொமோஷனே கிடைக்கலனால் அந்த கிரேடுக்கு என்ன மேக்ஸிமம் இன்க்ரிமெண்ட் ஆஃப் சேல்ரி, அந்த சேல்ரிங்கிறச்ச பேசிக், டேனஸ் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இது மாதிரி பார்க்கும்பொழுது தெலுங்கானாவில் இவங்க சொல்லிருக்கிறது, அந்த சானிட்டரி ஒர்க்கர் அவருக்கு துப்புரவு தொழிலாளர், அவருக்கு சீனியர் 30 வருஷம் சர்வீஸ் இருக்கிறவருக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளங்கிறாங்க. இந்த 2 லட்சம் அப்படிங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் என்ட்ரி லெவலில், அவங்க என்ட்ரி லெவலில் என்ன சேலரியோ ஐஏஎஸ் படித்து கலெக்டராக வரவங்களுக்கு அந்த சேலரி இது ஆகும். ஸோ இது என்ன தோன்றுறது அப்படின்னால், அப்போ இவங்களுக்கு அந்த கிரேடு வைஸ் ஸ்டாக்னேஷன் பாங்க, ஒரு லெவலுக்கு மேலே போகாது. அந்த ஸ்டாக்னேஷன் இல்லையா என்னன்னு தெரியல. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மற்ற ஸ்டேட் எடுங்க. தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாதம் 4500-4600 தான். வருஷத்துக்கு பார்த்தால் 55,000 ரூபாய் வரும். ஆனால் இவரது மாதத்துக்கு 2 லட்சம் துப்புரவு தொழிலாளருக்கு. அப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 24 லட்சம் ரூபாய் துப்புரவு தொழிலாளருக்கு. இதே மாதிரி இன்ஜினியர்ஸ், அங்கே தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், மேபி தெலுங்கானா எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுங்க, மற்ற அந்த பப்ளிக் செக்டர் இது தெலுங்கானாவில் அவங்களுக்கு அதிகபட்சமாக மாதத்துக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போது சம்பளம் 84 லட்சம் வருது. வேறு நேஷ்னல் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சம்பளம் இந்த இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 40,000-50,000, அதிகபட்சம் போச்சுனால் 70,000. ஸோ அவ்வளோதான் வரும். வேறு இவங்களுக்கு ஒரு சில இதில் 1.12 lakhs மந்த்லி, 1,12,000 ரூபாய் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஜினியர்ஸ்க்கு அவ்வளோதான் போகிறது. ஆனால் இவங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு. ஸோ இதெல்லாம் நேஷ்னல் ஆவரேஜ் ஆகட்டும், மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது இது கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்குது. சார், ஒருவேளை இது நம்ம ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாக்குறுதிகள்லாம் வழங்கிட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு தவறான பாதையில் இது போன்ற விஷயங்களை செயல்படுத்துகிறாங்களேன்ற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா சார்? நான் இந்த தவறான பாதைங்கிறது எப்போ நான் சொல்லுவேன் அப்படின்னா, அதுக்காகவே இந்த ஃபைனான்ஷியல் அவங்க இதெல்லாம் நான் இது பண்ணேன். அந்த ஃபைனான்ஷியல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓவரால் இவங்க பட்ஜெட்டில் ஒரு 54,010 கோடி ஓகே ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. ஃபிஸ்கல் டெபிசிட் அதாவது இதான் எனக்கு டோட்டல் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிப்டோட அதிகமாக இருக்குது.
அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 54,010 கோடி இருக்குது இவங்களுக்கு. இது வந்து டோட்டல் ஜிடிபியில் 3%. அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு நீங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் ஆகட்டும் ரெவென்யூ டெபிசிட் ஆகட்டும் எவ்வளவு இருக்கலாம், இவங்க ஃபிஸ்கல் டெபிசிட் 3% 3.5% இருக்கலாங்கிறோம். உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஈவன் தமிழ்நாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஓவராலாக டோட்டலி மார்ச் 2026 முடியும் போது 9,75,000 கோடி தமிழ்நாட்டுக்கு சுமையாக. தொடர்ந்து பேசுவோம் சார். ராமன் சார், இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு தூய்மை பணியாளருக்கே வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா சம்பளம், அப்புறம் வந்து பொறியாளருக்கு 7 லட்சம் சம்பளம் என்பது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படும், பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சாதாரணமாக அடிப்படையில் வேலை செய்கிறவங்களும் 50,000 ரூபா ஸ்டார்டிங் வேஜே வந்து 50,000 ரூபா பர் மந்த்து கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சேலரிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு இப்போ எல்லாத்துக்குமே. ஆனால் இது வந்து அங்கே சாதாரண விஷயமா பெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? ஆந்திராவில் வந்து பிரிக்கப்பட்டது தெலுங்கானா மாநிலம். தெலுங்கானா மாநிலத்திலிருந்து இந்த 10 ஆண்டு காலம் சந்திரசேகர ஆட்சியை வீழ்த்தி கொண்டு காங்கிரஸ் கட்சி அங்கே ரேவந்த் ரெட்டி தலைமையில ஆட்சி அமைக்கும் போது தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டதுதான் இன்று இந்த சம்பளம் எல்லாம் உயர்வான ஒரு நிலைப்பாடு உள்ளது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தூய்மை பணியாளர்களுக்கு ஆரம்ப சம்பளம் 50,000. அதன் பிறகு அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வரும்போது முதன்மை சீனியர் என்ற அடிப்படையில் வரும்போது 2 லட்சம் ரூபாய் அவங்க சம்பளம் நெருக்கத்தில் நிலைப்பாடு இருக்கிறாங்க. அதே போல இன்ஜினியர்களுக்கும் 6 லட்சம் 7 லட்சம் சம்பளம் நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரிகளுக்கு நிகராக தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இதனால என்னன்னா நிதிச்சுமைகள் அதிகமாக உள்ளது. இப்ப என்னன்னா நாங்க வந்து இவ்வளவு நிதிச்சுமைகள் இருக்கும்போது நடப்பு நிதியாடல பாத்தீங்கன்னா அந்த 33% அகவிலைப்படி உயர்வு கொடுக்கறதுனால அதிகமாக நிதித்தொகை அதிகமாக சுமை தெலுங்கானா மாநிலத்தில் உருவாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது என்று சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்துல தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததற்காக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இவ்வளவு சம்பளம் ஊதியம் கொடுத்து சட்டமன்றத்தில் அதனுடைய சப்ஜெக்ட் அவங்க பேசுறாங்க. ஆனால் அந்த தெலுங்கானா மாநிலத்தோட நிலைப்பாட்டுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நிலைப்பாட்டுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், அந்த மாநிலத்திலே தேர்தல் ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அந்த மக்களுக்காக சொல்லக்கூடிய அரசு ஊழியர்களுக்காக அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிக் கொள்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2021 பிறகு கொடுத்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளில் 188 தேர்தல் வாக்குறுதிகள் 188வது தேர்தல் வாக்குறுதி எண் அதுல வந்து தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பதவி நிரந்தர பதவி கொடுத்து அவர்களுக்கு சம்பளம் உயர்வு கொடுக்கப்படும் என்று இந்த தமிழ்நாடு மாநில அரசு சொன்னது. ஆனால் நிறைவேற்றார்களா? இல்லை. மாறாக உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப மாநகராட்சி நடத்தின அந்த தூய்மை பணிகள் எல்லாமே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அது எல்லாமே இன்னைக்கு பிரைவேட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப பிரைவேட்ல இப்போ சிறிய கேள்வி இல்ல சின்ன கேள்வி சார். ராமன் சார், ஒரு சின்ன கேள்வி நான் கேட்கறது உங்களுக்கு கேக்குதா? இப்போ அங்க அந்த சம்பளம் சொல்றாங்க 2 லட்சம் 7 லட்சம்ட்டு. இப்ப தமிழகத்துல ஒரு மூத்த இன்ஜினியருக்கு என்ன சம்பளம், அதே மாதிரி ஒரு மூத்த தூய்மை பணியாளருக்கு என்ன சம்பளம் வழங்கப்படுகிறது சார்? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் பாத்தீங்கன்னா பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரேட்டு தான் கொடுக்குறாங்க. தனியார், அதாவது தூய்மை பணி அவர்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய தூய்மை பணிக்கான ஒப்பந்த பணியாளர்கள் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்காரர்கள் அந்த டெம்பரரி அடிப்படையின் கீழ் அவர்களுக்கு 15,000 மேல சம்பளம் கொடுப்பது இல்லை. ஆனால் மாநகராட்சியால் நியமிக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 27,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா அதுல என்ன விஷயம்னா, இந்த சம்பளம் நமக்கு கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்து சம்பளம் கொடுக்கலாம். அப்படி அதாவது தூய்மை பணிக்கு நிலைப்பாடு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் சம்பளம் கூட கொடுக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டை பார்த்தீங்களானால் ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னா 25 மாநகராட்சி, 145 நகராட்சி, 490 பேராட்சிகள், 12,525 ஊராட்சி மன்றங்களில் இதே தெலுங்கானா மாநிலம் எப்படி தூய்மை பணி நடக்கின்றதோ அதே போல் தமிழகத்திலும் உள்ளன. ஆனால் இங்கு உள்ள தூய்மை பணியாளருடைய உழைப்பை எப்படி மாற்றுக்கு சுரப்பூசிப்பட்டு பாலை கறந்து விடுகின்றார்களோ அதே போல் இங்கு உள்ள தூய்மை பணியாளர் உழைப்பை அவருடைய வியர்வையும்
உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சரியான சம்பள விகிதம் கொடுக்காமல் அவர்களுக்கு அதுக்கு பணி செய்யக்கூடிய அந்த கவசங்கள் கூட கொடுக்காமல் தனியாரிடம் தாரை வர்க்கின்றார்கள். உதாரணத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் பணி என்பது 60-70% பிரைவேட் கொடுத்திருக்காங்க. அந்த பிரைவேட் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர் எல்லாமே துறை சார்ந்த அமைச்சர்களின் உறவினர்களும் பினாமிகளும் சேர்ந்து. இப்போ நம்ம இல்ல நீங்க தூய்மை பணியாளர் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பொறியாளர்கள் மூத்த பொறியாளருக்கு தமிழகத்தில் எவ்வளவு சம்பளம் வழங்கப்படுகிறது? ஒரு மாநிலத்தில் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்பு என்பது வந்து சென்னை மாநகராட்சி, திருச்சி மாநகராட்சி, கோவை மாநகராட்சி, ஈரோடு மாநகராட்சி போன்றவர்களுக்கு சிஇன்னு சொல்லுவாங்க, தலைமை பொறியாளர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக எஸ்சின்னு சொல்லுவாங்க, கண்காணிப்பு பொறியாளர். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செயற்பொறியாளர்னு சொல்லுவாங்க. அந்த தலைமை பொறியாளர்களுக்கு சொல்லக்கூடிய சிஇகளுக்கு 2 லட்சம் ரூபாய்கிட்ட சம்பளம் உள்ளது. 2 லட்சம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு எப்படி 2.5 லட்சம் சம்பளம் உள்ளதோ அதுக்கு கொஞ்சம் குறைச்சி 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்குகின்றது என்றால் ஒரு உதவி செயற்பொறியாளருக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. அப்படி 1.5 லட்சத்திலிருந்து 1.25, 2 இந்த அடிப்படையில் வருகின்ற போது இங்கு தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் வித்தியாசம் என்னவென்றால், மற்ற மாநிலத்தில் உள்ள அதிகாரிகள் பெரும்பாலானவர்கள் பணிகளாக செய்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டு காலமாக உள்ளாட்சி கட்டமைப்பில் பணிகள் என்ற போர்வையில் 80% உயர் அதிகாரிகள் பணிகளை தங்களுக்கு தேவையான மணிகளாக நினைக்கின்ற போது எங்கே பணி என்ற நிலைப்பாடு கேள்விக்குறியாக உள்ளது. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம். ஏன் இதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு செயற்பொறியாளரோ, ஒரு கண்காணிப்பு பொறியாளரோ, ஒரு தலைமை பொறியாளரோ சீக்கிரம் ஒன்றும் பதவி உயர்வு கிடைக்காது, சீக்கிரம் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்காது. காரணம் என்றால் இங்கு எல்லாமே தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை பணிகளும், அது மின்சாரத்துறையாக இருக்கலாம், ஹைவேஸாக இருக்கலாம், வீடப்புலியாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்து இங்கு வந்து மணி என்ற ஒரு நிலைப்பாடு. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் சார். ராமன் சார் தொடர்ந்து பேசுவோம். பட்டுள்ளார்கள், கட்டமைப்பு உருவாக்கி உள்ளார்கள், பணத்தை நோக்கி செல்கின்றால் தவிர்த்து மக்களுடைய நலனை நோக்கி சொல்லவில்லை. அந்த மக்களின் நலனை அக்கறை கொள்ளாதனால் தான் இன்று தூய்மை பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு ஆளாகின்றார்கள். தொடர்ந்து பேசுவோம் சார். சார் இப்போ ரவி சார், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 6000 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் தராங்க. ஸோ இந்த 6000 கோடி ரூபாய் செலவு என்பது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆளான மாநிலமே திவாலாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ இந்த சூழ்நிலை இருந்தால் எத்தனை இது வந்து சீர்திருத்த முடியுமா, இல்லை திருப்பி ஏத்தனை சம்பளத்தை குறைக்க முடியுங்கிறது சாத்தியக்கூறு கிடையாது. ஸோ இது கொடுத்தா இன்னும் மிகப்பெரிய சுமை, அதாவது பொதுமக்களுக்கு இது மிகப்பெரிய சுமையாக மாறக்கூடிய சூழ்நிலை வருது. ஏன்னா வந்து வரி போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் அதிகமாக போட வேண்டிய சூழ்நிலை, எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மேலே வந்து பணிச்சுமை வரிச்சுமை எல்லாம் ஏற்ற வேண்டியிருக்கும். ஸோ சிலர் சொகுசாக வாழ்வதற்கு பல ரத்தம் உறிஞ்சப்படைய சூழ்நிலை இருக்கு. ஸோ இது வந்து பொதுமக்களே பெரிய ஒரு அபேஷனை கொண்டு போய் நிறுத்தாதா சார்? இது கண்டிப்பாக நிறுத்தும். இதை வந்து ஆட்சியாளர்களுக்கு புரிய வேண்டும். ஏதாவது ஒரு இதை கொடுக்குறோம், வாக்குறுதி கொடுத்து விட்டோம் அப்படின்னு சார், ஒவ்வொரு இதுக்கும் என்ன படித்திருக்கிறார்கள், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஜாப் இருக்குது, அந்த ஜாபுக்கு நேஷ்னல் லெவலில் ஒரு ஆவரேஜாக இதான் சேலரி அப்படின்னு எல்லா ஸ்டேட்டையும் கருத்தில் கொண்டு, உத்தரப்பிரதேஷ் அங்கே எவ்வளோ கொடுக்குறீங்க, பீகாரில் எவ்வளோ கொடுக்குறீங்க, இங்கே ஆந்திராவில் எவ்வளோ கொடுக்குறீங்க, இமாச்சல பிரதேஷ் எவ்வளோ, எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஆவரேஜாக நேஷ்னலில் இந்த தூய்மை பணியாளர் இவ்வளோ கொடுக்கலாம், கிளரிக்கல் ஸ்டாஃப் பப்ளிக் செக்டரில் இவ்வளோ கொடுக்கலாம், தென் நான் குரூப் 1 குரூப் 2 அப்படி சொல்கிறேன், குரூப் 4க்கு இவ்வளோ கொடுக்கலாம், குரூப் 3 இவ்வளோ கொடுக்கலாம், குரூப் 2 இந்த மாதிரி கொடுக்கலாம், குரூப் 1 அதிகபட்சம் எவ்வளோ கொடுக்கலாம். நீங்கள் அவரை கேட்ட மாதிரி சீஃப் இன்ஜினியர்ஸ் அதிகபட்சம் 2-2.25 லட்சம் மாதத்துக்கு வாங்குவாங்க. அடுத்து இருக்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெபுட்டி இன்ஜினியர் சொல்கிறீங்க, மத்திய அரசே இதெல்லாம் வந்து நிர்ணயித்துக்கணும். இல்லை நேஷ்னல் ஆவரேஜுங்கிறது ஓவராலாக மத்திய அரசு எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், இப்போ ஸ்டேட் இவ்வளோ கொடுக்குற மத்திய அரசு கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், உன் இஷ்டம் கொடுத்துக்க. ஆனால் ஒரு ஸ்டேட் என்ன பண்ணணும், நேஷ்னல் ஆவரேஜ் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 லட்சம் ரூபாய் ஒரு தூய்மை பணியாளர் மேக்சிமம் இதில் இருக்கவர் 30 வருஷம் சர்வீஸு, அவருக்கு மாதம் கொடுக்குறேன், அப்போ வருஷத்துக்கு 24 லட்சம். வேற தமிழ்நாடு அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு இன்ஜினியர் லெவல் இருக்கும் கூட அதிகபட்சம் மாதத்துக்கு 1,20,000 ரூபாய், விச் இஸ் ரீசனபிள். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுது, 12-14 லட்சம் ரூபாய் வருது இன்ஜினியர்ஸ்க்கு.
ஓகேவா? அடிஷ்னல் ஐஏஎஸ் லெவல் ஜாயின்ட் பண்ணுறவங்க, ஐபிஎஸ் லெவல் எல்லோருக்கும் இந்த சேலரி தான். வேற ப்ரைவேட் செக்டர் அங்கே கொடுப்பாங்க இந்த சேலரி. ப்ரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்ஜினியருக்கு 3 லட்சம் 4 லட்சம், ஐடி செக்டர் கொடுப்பாங்க. அது ப்ரைவேட் செக்டர், அது அவங்க இது. அதில் வந்து நீங்கள் எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணிருப்பீங்க, 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அள்ளி போனஸை கொடுப்பான், எனக்கு கொடுக்க மாட்டான். பிகாஸ் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க். பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அதையும் தாண்டி ப்ரைவேட் செக்டர் உங்களுடைய தனிப்பட்ட இது, எவ்வளோ மூலதனம் இருக்குது, எவ்வளோ வருவாய் ஏர்ன் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணலாம். இது வந்து ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கணும். ஏன்னால் நிறைய பேர் இப்போல்லாம் இந்த பப்ளிக் செக்டர் இந்த பப்ளிக் இதுவாக ஆகிடுச்சு, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அதான் நீங்கள் நான் எல்லாருமே ஷேர் வாங்கலாம். வாங்குறது நம்ம எல்லாருமே டிவிடெண்ட் எதிர்பார்ப்போம். அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எதுன்னு வச்சுங்க, நீங்கள் ஷேர் வச்சுருக்கலாம், 4 ஷேர் வச்சுருக்கலாம். அவங்க இந்த சேலரி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது எந்த விதத்தில் என்னுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தணும், அதனால் நான் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் போயிடுமா? ப்ராஃபிட் போய்விட்டது என்றால் என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் என் மேலே நம்பிக்கை போய்விடும். உடனே ஷேரெல்லாம் விற்றுருவாங்க, என் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் டவுன் ஆகிவிடும். இதெல்லாம் ஆனால் ஒரு அரசாங்கம் வரும்பொழுது அவங்களும் இப்படி தாங்க பார்க்கணும். நீங்கள் இப்போ இவங்க சொன்னாங்க 6000 கோடி, தப்பி வருஷத்துக்கு 84,000 கோடி அண்ட் ஆல்ரெடி ஃபிஸ்கல் டெபிசிட் பட்ஜெட் 51,000 கோடிக்கு மேலே ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ இவங்களுக்கு மொத்தமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், எந்த இதில் இவங்களும் கடன் வாங்கியிருக்காங்க. நிறைய எக்ஸ்டர்னல் பாரோவிங் வாங்குறது எல்லாமே இவங்க என்ன பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எவ்வளோ போடுறீங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டோட்டல் ஓவராலாக கேபிட்டல் அந்த ரெவென்யூ இன்கம்னு பார்த்தீங்கன்னா 2,30,000 கோடி தெலுங்கானாது 2025-26. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா 2,27,000 கோடி, 2,500 கோடியாக என்னமோ ரெவென்யூ சர்ப்ளஸ். ஃபிஸ்கல்னு வரைச்ச ஓவரால் கேபிட்டல் இன்கம், ரெவென்யூ இன்கம் எல்லாம் சேர்த்து அதில் 51,000 கோடி இது. அதனால் இவங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண முடியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ரோடுவேஸ், ஹைவேஸ், ஏர்போர்ட், சீபோர்ட் எல்லாம். சார் இப்போ இதில் வர நிமிஷம் முடிச்சிடுறேன். இதெல்லாம் பண்ணும்பொழுது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு இன்கம் ஜெனரேஷன் அதிகமாகும். அந்த இன்கம் ஜெனரேஷனை வச்சு நீங்கள் வாங்கின கடன்லாம் அடைக்கணும். அதுக்காக உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும். வேறு தெலுங்கானா இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மாதத்திற்கு 6,000 கோடி எஸ் ஸோ இன்வெஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க, சம்பளமாக. இப்போ கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 50% வந்து இதுலேயே போயிடுது இல்லையா? 70% போகுது. சேலரி, பென்ஷன். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதே நிலையில் தான் இருக்கு. ஆமாம், சேலரி, பென்ஷன், தென் இன்ட்ரெஸ்ட். என்ன இன்ட்ரெஸ்ட்? வெளியிலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஆமாம், வேர்ல்டு பேங்க், IMF, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஜப்பான் பேங்க், இங்கெல்லாம் கடன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை இவங்க சேர்த்து கட்டணும். திஸ் இஸ் கால்ட் கமிட்டட் எக்ஸ்பென்ஸ். இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது இப்போ நீங்கள் சாலை இல்லை வந்து போக்குவரத்து, மின்சாரம், குடிநீர், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம பணத்தை செலவிட முடியாதுன்ற குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா இதுக்கே பணம் போயிட்டு இருந்து வச்சுங்க, என்னங்க 7 லட்சம் ரூபாய் இன்ஜினியருக்கு மாசம், அப்போ 84 லட்சம் ரூபாய். இஸ் இட் ஃபைனான்சியலி சஸ்டைனபிள்? முடியாது. இன்னிலேருந்து மேபி 4 வருஷம் 5 வருஷம் போங்க, எந்த அளவுக்கு உங்கள் பட்ஜெட்டில் துண்டு விட போகிறது பாருங்க. இல்லைங்க நாங்கள் பார்த்துப்போம், எங்களுக்கு நாள் இல்லை. இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் இதில் ஓவராலாக டோட்டல் எக்ஸ்டர்னல் பாரோவிங்ஸ், அதை டெட் அப்படிம்பாங்க. அந்த டெட் வர்சஸ் உங்கள் ஜிடிபி, ஸ்டேட் லெவலில் அதை என்ன சொல்லும், ஜிஎஸ்டிபிம்போம். உங்கள் டெட் வர்சஸ் ஜிடிபி 28% தாண்டக்கூடாது அப்படி. இவங்க எல்லாருமே இப்போ தமிழ்நாடும் எங்களுக்கு 28% வந்திருக்கு, நாங்கள் அதை தாண்டி போகலைங்கிறோம். அந்த மாதிரி இல்லை, 28% இருக்குது. எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணீங்க? ஓவரால் 4 லட்சம் கோடி டோட்டல் செலவு தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வெறும் 50,000 கோடி தான் செலவு பண்ணுறேன். கண்டிப்பாக சார். இப்போது ராமன் சார், இப்போ சார் சொல்கிற மாதிரி இந்த சம்பளம், அவர்களோட ஓய்வூதியம், அப்புறம் அதுக்கு வாங்கக்கூடிய வட்டி, இந்த போன்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட 70% போயிடுது.
இதில் வந்து ஏற்கனவே இது பிரச்சனை பெரிய லெவலில் பேசப்பட்டது. இது வந்து மக்களுக்கு செலவு செய்வதை விட அரசு ஊழலுக்கு செலவு செய்வது அதிகமாக போய் கொண்டிருக்கின்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே பல ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்குது. பொதுமக்கள் அதனால வந்து அரசு ஊழல் மேலேயே ஒரு சிறு வருத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா இவங்க இவ்வளோ வாங்குறாங்க, ஒன்றும் வேலை செய்யறது கிடையாது. சார் சொன்ன மாதிரி ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்குக்கான ஊதியம் கிடைக்கும். ஆனால் அரசு வேலை வந்து வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் சம்பளம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த விதமான வளர்ச்சி இருக்காது. ஆனால் அவளோட வேலை செய்வனும் ஒரே தட்டில் தான் இருப்பான், வேலை செய்யாலும் ஒரே தட்டில் தான் இருப்பான், சம்பளம் ஒன்றே தான் வழங்கப்படும். ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்கான்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ரவிசங்கர் அவர்கள் கூறிய அத்தனை கருத்துக்களும் ஏற்புடைய கருத்துக்கள் தான். ஆனால் அந்த கருத்துக்கள் அனைத்தும் அவரவர்கள் பணியாற்றக்கூடிய உத்தியோகத்தின் தரத்தையும் தனித்தன்மையும் பொறுத்துதான் சம்பளம் அவர்களுக்கு வகுக்கப்படுகின்றது. இது நடைமுறை வார்த்தை. ஆனால் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, சிலர் சொகுசாக வாழ பலர் ரத்தத்தை உரிகிறார்கள். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. இப்ப எப்படின்னா, நீங்க வந்து சொல்றீங்க அரசு இதுக்கு சம்பளம் நிறைய கொடுக்கறனால நிதிகள் ஃபுல்லா அவங்களுக்கு போகுதுன்னு. இங்க ஒரு உள்குத்து என்ன இருக்குன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய IAS அதிகாரிகளை பொறுத்தவரையிலும் எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சிக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து செயல்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய IAS அதிகாரிகள் 90% IAS அதிகாரிகள் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் கொள்ளையடிப்பது எப்படி என்ற ஒற்றை இலக்கை நோக்கி வந்தால் எப்படியா மனிதன் முன்னேற முடியும் சொல்லுங்க. ஐயா, நீங்க தூய்மை பணி மேட்டுக்கு நான் வரேன். தூய்மை பணி என்பது மத்திய அரசு நிதிகள் அதிகமாக கொடுக்கின்றன. இந்த நிதிகளையை குறிவைத்து கொள்ளையடிப்பதற்காகவே ஒவ்வொரு மாநகராட்சி கமிஷனர்களும் 5 கோடி லஞ்சத்தை கொடுத்து வருகின்றார்கள். ஒரு மாநகராட்சியில செயற்பொறியாளர் 20 லட்சம் லஞ்சத்தை கொடுத்து வருகின்றார்கள். அதே போல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படிதான். அப்படி இருக்கின்ற போது சாதாரண தூய்மை பணியாளர்கள் வாழ்க்கை எப்படி முடியும்? அவங்க ஓய்வூதியம் எங்களுக்கு நிரந்தர பணிகளை கூட என்ற கேட்டதற்கு அடித்து துவைத்து அவர்களை வந்து எப்படி துவம்சம் பண்ணாங்க என்பது சில மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியில் நடந்த ஒரு பெரிய ஒரு போர்க்கோள காட்சிகளே சாட்சி. அப்படிக்கின்ற போது தூய்மை பணியாளர்களை வழிவகுத்தோ ஒரு அரசும் ஒரு அமைச்சரும் செயல்படம் கொடுக்க வேண்டுமானால் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஒரு வாரத்திற்கு முன்பு தமிழகத்தினுடைய நகர்ப்புற துறையில் நடந்த ஊழல்கள் 258 பக்கத்தை நீதிமன்றத்தின் மூலமாக நகர்ப்புற அமைச்சர் KN மீது எஃப்ஐஆர் போட சொன்னாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதுல திருச்சி மாநகராட்சி ஆணையரா இருக்கிற மதுபாலன் ஒரு தகவல் கொடுக்கிறார் உயர் அதிகாரிகளுக்கு. என்ன சார் ராமன் சார் என்னோட டவுட் என்னன்னா, சந்தேகம் என்னன்னா, நம்ம சம்பளம் தர்ற விஷயத்திற்கும் இந்த ஊழலுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நீங்க சொல்ற அது பதில் சொல்றேன் சார். அந்த திருச்சி மாநகராட்சி அதிகாரி ஆணையர் என்ன சொல்றாருன்னா, அந்த தனியார் குப்பை எடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் சரியாக பணி செய்வதில்லை, இவர்கள் வேலையும் செய்வதில்லை. இவர்கள் 500 பணியாளருக்கு பதிலாக 200 பணியாளர்களை வச்சு வேலை வாங்கி கொண்டு 500 பணியாளர்களுக்காக பில்லு போடுகின்றார்கள். இவர்களே மாற்றுங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த ஒப்பந்தத்தை எடுத்த அந்த ஒப்பந்ததாரர் முக்கியமான ஒரு அமைச்சரின் பினாமி. அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு உள்ளாட்சி துறை பணி செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்களுடைய அந்த கான்ட்ராக்ட் கூடிய பணிகளை எடுப்பது அமைச்சர்களை சார்ந்தவர்களை என்றால் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? ஆனால் தெலுங்கானா மாநிலத்தில் அந்த அரசு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க என்றால், தெலுங்கானா மாநிலத்தில் இந்த அரசு இவ்வளவு அழகாக செய்திருக்கிறது என்றால் அந்த அரசு நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் அதை விடுத்துக்கிட்டு இதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த அரசு துறை அந்த துறை சார்ந்த வேறு அதிகாரிகளும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் நினைத்தால் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இதே சம்பளம் கொடுக்க முடியுமே? ஏன் கொடுப்பதில்லை என்றால் எண்ணம் இல்லை. அவர்கள் எப்படி போனால் நமக்கு என்ன என்ற உதாசீனத்தின் காரணத்தால்தான் இன்று தமிழகத்தின் பல்வேறு வளர்ச்சி பாதைகள் அரசு நிதிகள் ஒதுக்கினாலும் அந்த நிதிகளை கபலீகரம் செய்து கொள்ளுகின்ற காரணத்தால் தான் தூய்மை பணியாளர்கள் போன்ற சாமானிய பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார் என்பது என்னுடைய பதிவு. ஓகே சார். சார், இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இது மட்டும் இல்லை, நம்ம அடுத்த கட்டத்துமே யோசிச்சோன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 1 மாத சம்பளம்னு சொல்லிட்டாங்க. அது திருப்பி 12,000 கோடி ரூபாய் வந்து அதோட சுமை இன்னும் அதிகமாகும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் அவங்களோட அந்த ஊக்கத்தொகை அந்த விஷயம்லாம் பார்த்தா இன்னும் பல லட்சங்கள் போகக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நிலை தொடர்கிறது அப்படின்னா மற்ற மாநிலங்களில் இருக்கிற அதிகாரிகள் இதே போன்ற விஷயத்தை முன்வைத்து எங்களுக்கும் இது போன்ற விஷயங்கள் கொடுங்கள். இப்போ தமிழகத்தில் கூட
பொறியாளர்கள், தூய்மை பணியாளர்கள்லாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு மிக மிக குறைவான சம்பளம், அது சாப்பாடு சரியில்லை போன்ற பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கும்போது, அந்த தூய்மை பணியாளர் இந்த செய்தி பார்த்தாங்கன்னு வைங்களேன், பாருங்க எவ்வளோ தங்கமாக வச்சிருக்காங்க அந்த இடத்துல தூய்மை பணியாளர், நாங்கள் வந்து சாப்பாடே சாப்பிட முடியாத சூழ்நிலை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இது ஒரு பிரச்சனையாகி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொறியாளர்கள், தூய்மை பணியாளர்கள்லாம் எங்களுக்கு இது போன்ற சம்பளம் கொடுங்கள் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்வென்று நடத்தக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லையா? ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும், அரசாங்கத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஜாக்டோ ஜியோ அந்த யூனியன் இருக்குது, மற்ற நிறைய யூனியன் ஆயிடுச்சு. ஆமாம், நிறைய ஆயிடுது. இவங்க எல்லாருமே அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டோட்டலாக ரயில்வே இது அங்கெல்லாம் யூனியன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எவ்ரி இயர் ஒன்ஸ் இன் 5-7 years அந்த பே கமிஷன் கொண்டு வராங்க. இப்போ 8வது பே கமிஷன் அது ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னு வச்சுங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க கேட்குறதும் லாஸ்ட்டாக எவ்வளோ கொடுத்தீங்க, எவ்வளோ டிஏ இருந்தது, இப்போ எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஏவை பேசிக்கோடு மெர்ஜ் பண்ணி பேசிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டிஏ ஃபர்தராக இனிமேல் ஆரம்பத்தில் டிஏ ஆட் ஆகும். ஸோ அவங்க ரீசனபிளாக 10%, லாஸ்ட் டைம் கூட 15% இன்க்ரீஸ் கொடுங்க கேட்குறாங்க. அது அவங்க நெகோசியேஷன் முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, ஃபைனலாக அரைவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறது இட்ஸ் அ கிராஜுவல் இன்க்ரீஸ். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 7 வருஷத்துக்கு ஒரு தடவை இதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அவங்க எல்லாருமே ஃபர்தராக இனிமேல் இந்த மாதிரி கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்கவும் முடியாது. ஆனால் சில அரசாங்கம் இதில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொடுக்க முடிகிறதா கொடுங்க, நாளைக்கு இது இந்த அளவு கண்டினியூ பண்ண முடியுமா இந்த அரசாங்கம், அதை அவங்க பார்க்கணும். அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்க இது கண்டினியூ பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, மாற்றி கடன் வாங்குவீங்க. இல்லை இப்போ அடுத்த ஆட்சி வர்றவங்க வந்து 7 லட்சம் 8 லட்சம் சம்பளம் தானே சொல்லிக்கணும், அடுத்தப்ப அவங்க ஜெயிக்க முடியும். பட் உங்களால் சஸ்டைன் பண்ண முடியுமா? எவ்வளோ கடன் வாங்குவீங்க? அந்த கடனுக்கு அப்போ நீங்கள் வாங்குற கடனில் வட்டி திரும்பி கொடுக்கறது 6 மாதம் 1 year கொடுத்துருவேன், அசலையும் கொடுக்கணும், அதுக்கே சரியாக போயிடும். அதுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம், மாற்றி வாங்கின கடன் வட்டி கட்டணும், அதுக்காக மறுபடியும் கடன் வாங்குகிறோம். வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குகிறோம். அதில் 40, 50, 60% வட்டிக்கு போயிடுறது. மீதி பணம் தான் மற்ற இதுக்கு கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், வெல்ஃபேர் ஸ்கீம், ஃப்ரீபி ஸ்கீம் அதுக்கு போயிடுறது. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ண முடியும், இதுதான் முக்கியம். நீங்கள் இப்போ முன்னாடி சொன்னேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்தால்தான் ஃபாரின் நீங்கள் போகிறாங்க இல்லையா, இந்த கண்ட்ரிக்கு போனேன், அந்த கண்ட்ரிக்கு போனேன், இவ்வளோ MOU கையெழுத்து போட்டிருக்கேன், 1 லட்சம் கோடி எங்களுக்கு வரப்போகிறது, 50,000 கோடி மூலதனம், 50 லட்சம் கோடி, 50 லட்சம் கோடி மூலதனம் வரப்போகிறது, 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறோம். எப்போ வருங்க இதெல்லாம்? எப்போ வரும் என்றால் அந்த வெளிநாட்டு மூலதனம் பண்ண வராங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு இங்கே ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு சேலரி என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். இப்போ தெலுங்கானாவில் போய் ஒருத்தர் பண்ண போகிறான்னு வச்சுங்க, ஆல்ரெடி கவர்மெண்ட் இதில் 7 லட்சம் ரூபாய் எம்ப்ளாய்க்கு சேலரி அப்படின்னா இங்கே என்ன கேட்பான், எங்களுக்கு 10 லட்சம் கொடு மாதத்துக்கும்பா. உடனே ஃபாரின் டைரக்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வராங்களே அவங்க ஒத்துப்பாங்களே இதை. ஸோ இது என்ன ஆகும், இந்த மாதிரியே போனேன்னு வச்சுங்க, வெளிநாட்டு மூலதனம் செய்ய வரவங்க இதை விட்டு ஒதுங்கி போய்விடுவாங்க. வேறு எந்த கண்ட்ரி, வேறு எந்த ஸ்டேட் இருக்குது, மகாராஷ்டிரா நல்லா பண்ணுறாங்க, அங்கே ரீசனபிளாக இருக்குது, நேஷ்னல் ஆவரேஜ் என்னவோ அந்த சேலரி இருக்குது, குஜராத் போகலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நீங்கள் பாட்டு வாக்குறுதி கொடுத்து விட்டோம், தெலுங்கானாவில் கொடுக்குறாங்க, நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு அதே மாதிரி சேலரி எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்கள், என்ன பேசிஸில் கொடுக்க முடியும்? எல்லாமே எங்களுக்கு கொடுக்க முடியும், சர்ப்ளஸ் பட்ஜெட், எங்களுக்கு ஆயில் இருக்குது, இது இருக்குது, கேஸ் நாங்கள் பண்ணுறோம், அந்த அளவுக்கு பணம் வருது கொடுங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கா? இல்லை. உங்களுடைய டோட்டல் இன்கமே தெலுங்கானா பார்த்தீங்கன்னு வச்சுங்க 3 லட்சம் கோடி தான் வருடத்திற்கு உங்கள் பட்ஜெட்டில். அந்த 3 லட்சம் கோடியில் நீங்கள் செலவு பண்ணணும். அதில் தான் என்ன பண்ண சொன்னேன், லாஸ்ட் இயருக்கு 51,000 கோடி டெஃபிசிட் துண்டு விழுந்திருக்கு. இது எவ்ரி இயர் மாறி துண்டு விழுந்தால் எப்படி அடைக்க போகிறீங்க? ஏதாவது ஒரு வருஷம் இன்னிலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுடைய டோட்டல் டெட்ஸ் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் எல்லாத்தையும் குறைத்து கொண்டு இந்த செலவையெல்லாம் எப்படி நிர்ணயிக்க போகிறோம், என்ன மாதிரி ரேஷனலைஸ் பண்ணணும். சார் ஏற்கனவே 2 லட்சம் 7 லட்சம் வாங்குகிறான், அவனுக்கு குறைக்க முடியுமா? தெரியாதுங்க. குறைக்க வேண்டி இருந்தால் குறைத்து தான் ஆகணும். அப்போ தான் பட்ஜெட் நீங்கள் ரன் பண்ண முடியும்.
ஸ்டேட். கண்டிப்பா திஸ் இஸ் சார். மை பாயிண்ட். கண்டிப்பாக சார், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய மிக்க நன்றி சார். நேர்களே, இன்று தெலுங்கானா மாநிலத்தில் அடிப்படையாக ஒரு 50,000 ரூபாய் சம்பளமும், அதேபோல் தூய்மை பணியாளர் 2 லட்சம் சம்பளமும், பொறியாளருக்கு 7 லட்சம் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த மாநிலத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்படுமா என்பதை பற்றி பேசினோம். தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த ரவிசங்கர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். அதேபோல் திரு ராமன் அவர்கள் நன்றி தெரிவித்துக்கொள்வோம். மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.